தமிழர்கள் வழிபட்ட பல்வேறு கடவுள்களை ஆரியர்கள் வழிபட முடியாத கடவுள்களா மாத்தினாங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, மூத்த தேவி அப்படிங்கிற ஒரு கடவுளை நம்ம வழிபட்டுக்கிட்டு இருந்தோம். பல்லவர்களுடைய குலதெய்வமாலாம் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா இப்போ மூத்த தேவி வழிபாட்டை ஒரு தேவையில்லாத வழிபாடு, ஒரு துஷ்ட கடவுளோட வழிபாடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம மூதேவி அப்படின்னு திட்டுறோம் இல்லைங்களா? அது அந்த மூத்த தேவியோட பேர் தான். அது இல்லாம பூதங்களை வழிபடக்கூடிய மரபு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு இருந்தது. நீங்க சிலப்பதிகாரத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பூதங்களோட பேர்லாம் கூட அதுல காணப்படும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூதம் வந்தா குழந்தைங்களை முழுகிடும், அதனால பூதத்தை பார்க்காதீங்க அப்படின்றாங்க. ஆக மொத்தத்துல ஆரியர்கள் எந்த வழிபாட்டை எல்லாம் ஒழிக்க முடியுமோ அந்த வழிபாட்டை எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சில கடவுளோட வழிபாட்டை ஒழிக்க முடியல. இப்போ சிவ வழிபாட்டை நம்ம விட்டு தரல, விநாயகர் வழிபாட்டை நம்ம விட்டே தரல அப்படின்னா அந்த கடவுளை ஒழிக்க முடியாதுங்கிறப்போ அந்த கடவுள்களை அப்படியே கொண்டு போய் வேதத்தில் இருக்கக்கூடிய கடவுள் கூட இணைச்சு அந்த கடவுளுடைய பெயரையும் வரலாற்றையும் வழிபாட்டு முறையையும் திரிக்கக்கூடிய வேலையை தான் ஆரியர்கள் செஞ்சிருக்காங்க. தமிழர்களுடைய தெய்வங்களுடைய பெயரும் உங்க வேதங்கள்ல இல்லை, தமிழர்களோட கடவுளை வழிபடுறதுக்கான மந்திரங்களும் உங்க வேதங்கள்ல இல்லை. ஆக மொத்தத்துல தமிழர் கடவுள்களைத்தான் தமிழர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஆரியர்களுக்கு இந்த கடவுள்களை நாங்க எங்க முறைப்படி தான் வழிபடணும், உங்க கடவுளை நாங்க உங்க முறைப்படி வழிபட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா ரெண்டு விஷயத்த பண்ணலாம். ஒண்ணு, அவங்க கடவுள்களுக்கு அவங்களே கோவில் கட்டி அதை பூஜை பண்ணிக்கலாம், அல்லது இந்த வழிபாட்டுல இருந்து அவங்க விலகிக்கலாம். யாரும் எங்க கடவுள் உங்க மந்திரங்களை சொல்லிதான் நீங்க வழிபடணும்னு நாங்க ஒண்ணும் கேட்கலையே. நீங்க தான் வந்தீங்க, கடவுள் பெயரை திரிச்சிங்க, அந்த வழிபாடு மந்திரங்களை திரிச்சிங்க, அதற்கான முழு ஆவணங்களும் வரலாற்றுல இருக்கு. அப்படி இருந்த சூழ்நிலையில கூட இத்தனை ஆண்டு காலமாக இவங்க சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களே, இன்னும் பண்ணிட்டு போகட்டும், கடவுளுக்கு என்ன மொழியா இருக்கு அப்படின்னு தமிழர்கள் அமைதியாக இருந்தா இன்னைக்கு தமிழ்ல பாடனா கோவிலை விட்டு சாமியே ஓடி போயிடுன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? உண்மையாகவே ஒரு மந்திரத்தை சொல்லி கடவுளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியும், நகர்த்த முடியும் அப்படின்னா ஆரியர்கள் செவ்வி புல்வெளியில இருந்து இந்தியாவுக்கு வந்தப்போ அவர்கள் கும்பிட்ட கடவுள்களை எல்லாம் வேதத்தை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கணும்ல, கூட்டிட்டு வரல. நீங்க இங்க இருக்கக்கூடிய கடவுள்களை தானே இன்னைக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் கடவுள்களே நீங்கள் கூப்பிட்டு வரவில்லை என்றால் எங்கள் கடவுள்கள் எப்படி வருவார்கள் அப்படிங்கறதா கேள்வி.